வசந்த் டிவி பார்த்துட்டு இருக்க எல்லா ஆன்ஸ்க்கும் எல்லா பென்ஸ்க்கும் எல்லா குட்டீஸ்க்கும் எல்லா பட்டீஸ்க்கும் இந்த சரவணகுமாரோடைய சண்டே சல்யூட்டு. இன்னைக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் பயங்கர அப்டேட்டடாக இருக்குதான். ஆமாம், முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேப்பரு பென் பேட் வச்சிருப்போம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஐபேடோட தான் சுற்றுங்க, அந்தளவுக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிலாம் வந்து போயிட்டு இருக்கு. ஆமாம், முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜானி ஜானி எஸ் பாப்பான்னு ஒரு ரைம்ஸ் இருக்குங்களா, அது பார்த்தீங்கன்னா இப்போ மாறிடுச்சு. ஆமாம், இப்போ அப்பாவும் குழந்தைங்க என்ன பேசிக்கலாம், சேட்டிங் சேட்டிங் எஸ் பாப்பா, கேர்ள் ஃப்ரெண்ட் செட்டிங் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் வாட்ஸ்அப் ஹா 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 அப்படின்னு சிரிக்குதுங்க. ஆமாம், ஏன்னா லாஸ்ட் சீன் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்களா அப்பா, அதனால ஸ்மைலு. ஸோ இந்தளவுக்கு அட்வான்ஸாக இருக்கிற குழந்தைங்களாம் வச்சு என்ன பண்ணுறது, ரொம்பவே கஷ்டம் தான் பண்ணணும். என்ன பண்ணுறது, குழந்தைங்களாம் க்யூட் தான், அது என்ன பண்ணாலும் வந்து ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கும். ஸோ க்யூட்டுக்கு வேணாம், நம்ம அடுத்தது லாஃபுக்கு போகலாம். நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டை உடச்சிட்டு அப்படியே தயாராக நின்றுட்டு இருக்காங்க. வீடியோஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மியா மியா பூனைக்குட்டி. ஆமா, பூனையை பற்றி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். பூனை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதில் நான் ஒரு விஷயமா அவுத்து விட்டுனே இருப்பேன், நீங்கள் கபால் கபால்னு கேட்ச் பண்ணிக்கங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பூனை மாதிரி இன்னும் அமைதியாக இருந்துச்சு, இப்படி பண்ணிச்சு பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பூனை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சைலண்டாக இருக்கும். அப்படியே ஒரு அடியாக எடுத்து வச்சு ஆரோக்கிய பல கச்சக்குன்னு குச்சிட்டு குடுக்குன்னு ஓடி போயிடும். ஆமாம், அப்புறம் நம்ம நைட்டு பால் குடிக்காமல் அப்படியே தூங்க வேண்டியது தான். ஸோ அதனால தான் வந்து பூனை மாதிரி வேலையை செய்யக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் சில விஷயம் பார்த்தீங்கன்னா பூனை மாதிரி செய்யணும். அந்த விஷயத்தில் வந்து நம்ம மாட்டணும்னா கபால்னு பிடிச்சிடுவாங்க. அந்தந்த விஷயத்துக்கு மட்டும் தான் செய்யணும். எல்லா விஷயத்துலையும் பூனை மாதிரி செஞ்சீங்கன்னா நம்மளை வந்து பயமாக திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த பூனை என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பார்க்கணுமா? பாருங்க. நிறைய படத்துல பாத்தீங்கன்னா புலி, சிங்கம், சிறுத்தை அப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூனை வந்து நாங்களாம் வந்து அதுக்கு சலைச்சது இல்லைன்ற மாதிரி நிறைய அமலம் பண்ணியிருக்கு. ஆமா, வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டுல தான் சிங்கம் சிறுத்தைலாம் வேலைக்கு ஆகும். ஆனா வீட்டுன்னு பார்த்தா அது நாங்க தான் அப்படின்ற மாதிரி வீட்டுல வந்து ஏகப்பட்ட வேலை, அதாவது வந்து சொல்லி மாளாது அவ்வளோ வேலை பண்ணியிருக்கு. ஆமா, இதெல்லாம் உட்காந்து யார் தேவடு காத்துன்னு இந்த வீடியோஸ் எடுத்தாங்கன்னு தெரியல. அவர் மட்டும் என் கையில கச்சாருன்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை கேமரா வாங்கலான்னு இருக்கேன், அது என்ன கிளாரிட்டின்னு பார்த்து வாங்குவேன், அவ்வளோதான். மற்றபடி இதில் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்களா? பாருங்க.
அந்த பூனை தெரியுமா, இந்த பூனை தெரியுமா அப்படின்னு சூப்பரா சார் சார் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அது எதுக்கு சொல்லுவாருன்னு பார்த்தா, இந்த புள்ள வந்து பால் குடிக்குன்னு பார்த்தா இந்த பூனை பீரே அடிக்குதுப்பா. ஆமா, மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், சும்முன்னு இருக்கும், பார்த்தா பண்றவெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆமா, இந்த மாதிரி பூனைகள்லாம் என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. கம்முன்னு வந்து அது வந்து கொஞ்சின்னு அது கூட வந்து சுத்த வேண்டியதுதான். எல்லாம் வந்து பூய் விட்டு போயிடும். பூரெல்லாம் வந்து நம்மள நெயிலாம் படிச்சுன்னா செப்டிக் ஆயிடும். ஆமா, சவுண்ட் வருதா? எங்க ஸ்டுடியோலயும் ஒரு பூனை இருக்கு. யார் அந்த பிளாக் கார்ட் நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். அதுல நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு வரேன். ஏய், அங்கதான் கிடையாது, கீழே சூப்பரா போயிட்டு இருக்க நம்ம ஷோல ஒரு சூப்பரான பிரேக் வந்துட்டே இருக்கு. பிரேக் முடிச்சுட்டு நான் இங்க தான் இருப்பேன். சீக்கிரமா வாங்க, நான் ஜோசியம் சொல்றேன். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்குது ஃபன் வாங்கிட்டு இருக்குது. நான் உங்க சரவணகுமார். ஜோசியம் சொல்றேன். ஆமா, 11:30ல இருந்து 2 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும் உங்க நேரம் வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா அப்பதான் பண்ண நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். இதுக்கு மேல நான் உங்களை காக்க வைக்க முடியல. வீடியோஸ் நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. எங்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும். அப்படி எப்படி நம்ம ஊர்ல ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ரொம்ப ஃபேமஸோ, வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் டான்ஸ் ஒன்று இருக்கு. ஆமா, பயங்கரமா செம்ம ஸ்டைலிஷா ஆடுவாங்க. அது பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், நல்லா பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நானும் வந்து யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன். இந்த வந்து பண்றது வந்து ஏன் கேர்ள்ஸ் மட்டும் பண்ணணும், பாய்ஸ் நாங்கள் மட்டும் என்ன சலைச்சவங்களா அப்படின்ற மாதிரி சில பாய்ஸ்ல வந்து அது மாதிரி ட்ரை பண்றாங்க. அதை பக்கத்துக்கு ரொம்ப
கன்றாவே தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளாம் ஒரே இனம் அவங்களாம் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ஓகே, இல்லைன்னா வந்து டெலீட் பண்ணிடலாம். நம்ம ஊரில் எப்படி இந்த கோல் டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து போல் டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், நம்ம வந்து கையில் குச்சி எடுத்துன்னு விளாடுவோம், அவங்க குச்சியை வச்சுட்டு அதை சுற்றி சுற்றி விளாடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து ஜிம்னாஸ்டிக், அதுக்கப்புறம் எத்தியோஸ்டிக், அப்புறம் அத்லிக், அது மாதிரி இது மாதிரி நிறைய விஷயம் நிறைய கிளிக்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து அது வேலைக்கு ஆகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கே போகாத மாதிரி நீங்கள் ஆளாடிடுவீங்க. அந்த அளவுக்கு ஹெவி டேமேஜ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால வந்து டேரெக்டாக நான் வீடியோஸ் காமிச்சிடுறேன். அது வீடியோஸ் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, ஓரளவுக்கு எல்லாருமே வந்து டேலண்டாக இருப்பாங்க விளையாட்டில். ஆனால் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் லைட்டாக வந்து ஒரு ஜர்க்கு வரும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஜர்க்காக இருக்கும். ஆமாம், நம்ம இங்கே அடிப்போம், அது பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் அடிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் வந்து பில்லு கட்டிடுவாங்க. ஆமாம், 2365 ரூபான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1500 தான் இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த டேமேஜ்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரே விஷயம் தான் தெரியுது. ஐ திங்க் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சனி வந்து 7:30 இருந்திருக்கு. ஆமாம், விளையாடுனது 9:30 இருந்தாலும் சனி 7:30 இருந்தா நம்மளுக்கு டேமேஜ் கன்ஃபார்ம்.
ஓகே, செம்மையா போயிட்டு இருக்க நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு சின்னதாக ஒரு பிரேக் வந்துட்டு பிரேக் அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் இங்கே வெயிட் பண்றேன். நீங்க சீக்கிரமா போயிட்டு வாங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துருக்குது ஃபன் வாங்கிட்டு இருக்குது. நான் உங்கள் சரவணகுமார். உந்தா அடுத்தது தான் சரவணகுமார் வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? வா. ஜம்பிங்கு, த்ரோயிங்கு, ஃபாலிங்கு, கேட்சிங்கு, அப்புறம் ஏதோ சொல்லுவாங்களே ஃபைட்டிங்கு, இது மாதிரி எந்த டிங் பண்ணாலும் நம்மளுக்கு டங்குன்னு ஒரு மணி அடிக்கும். அது அடிச்சிச்சு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஆலய மணியோட சவுண்டு கேட்கும். அதோட வைப்ரேஷன் நம்ம உடம்பு கால் பகுதியிலேருந்து தலை வரைக்கும் அப்படியே பூரண வைப்ரேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு டேமேஜ் ஆன பிறகு அதுக்கப்புறமும் நான் விளையாடுவேன் சில கேட்டகரி இருக்கும். அவங்களாம் வந்து கூட இருக்கும் தான் திருத்தி காது மேலே அடிச்சு கம்முன்னு படுறா, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றா. அப்போ தான் வந்து 4 நாளைக்கு முன்னாடி வந்து நீ வந்து விளையாட முடியும். இல்லை வந்து லாஸ்ட் வரைக்கும் விளையாட முடியாது. நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணி சேர்த்துக்கணும். இல்லை சேர்த்துருவீங்களா? இல்லை நான் வேணா பாஸ்போர்ட் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் வந்து அங்கே வந்து அவங்கள தூக்கி விட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன். நீங்களே பண்ணிக்கிறீங்களா? ஓகே, பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன பிரச்சனை? நான் போகிறேன். அந்த டாக்டர்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க க்ரீன் டீ வந்து குடிங்க, ஒரு நாளைக்கு 5 டீ குடிச்சா உங்களுக்கு வந்து நல்லது. ஆனால் நீங்கள் என்ன டீ என்ன எது குடிச்சாலும் சேஃப்டி அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுங்களேன், லைஃப்பில் பல டேமேஜில் வரும். ஆமாம், சேஃப்டி இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் நடந்து போகும்போதும் சரி, இல்லை சின்னதாக ஒரு முள்ளு குத்தி முள்ளு வேணாம், ஒரு பெரிய கம்பி குத்தி வேணாம், கீழே வந்து வேணாம், இது மாதிரி நிறைய இருக்குங்க. எதனா சொல்லிட்டே போனால் வேலைக்கு ஆகுது. எதுனா ஒன்று நடந்துரும். ஆமாம், சேஃப்டி தான் முக்கியம். க்ரீன் டீயோட என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி தான் முக்கியம். அந்த சேஃப்டியோடு இருந்தீங்கன்னா ஒய்ஃப்லையும் சரி லைஃப்லையும் சரி ரொம்ப பிரகாசமாக இருக்கலாம். கல்யாணம் ஆகலை, உங்களுக்கு ஆகலையா? சரி, நீங்கள் வீடியோஸ் பண்ணுங்க.
சில பேர் வந்தீங்கன்னா என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க, வந்து அவங்க பாட்டு பேசினே இருப்பாங்க, அவங்களும் வந்து எண்டே கிடையாது. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது டைமிங்னு வச்சு முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து நான் பேசினே இருப்பேன்ல, அதனால தான் வந்து 12 மணிக்கு முடிஞ்சிச்சு. ஓகேவா, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கும் முறை அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் உங்கள் சரவணகுமார். பாய் டாடா. இன்னைக்கு நான் படத்துக்கு போறேனே, டாடா டாடா.